வச்சாங்க. யார் வச்சான்னு தெரியுமா? கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு பாஸ்டர் கிஃப்ட் தருவார். டிசம்பர் 25 வந்து கிறிஸ்மஸாக வேர்ல்டு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த பேர் அந்த அந்த அதை வச்ச அந்த கிறிஸ்மஸ் நாளை குறித்தது யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நானே சொல்லிடுறேன். கான்ஸ்டன்டைன் நோபல். ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு, எந்த ஒரு சலச்சலப்பு வராதபடிக்கு மேசியா பிறந்தாருன்றத இந்த வேர்ல்டில் டிசம்பர் 25 செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உலகமே, வெறும் இந்தியா மாத்திரம் கிடையாது, வெறும் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா இடத்துலையும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் சீசனை வந்து கான்ஸ்டன்டைன் நோபல் என்றவர் வந்து 25ன்றத குறித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இயேசுடைய பிறப்பை, இயேசு ஒரு நாளும் நாம என்ன பண்ணோம்? கொண்டாடணும். அதே போல நான் இப்போ வந்து செலிப்ரேஷனை மாத்திரம் நான் சொல்ல வரல. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, நம்மளுக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மரிப்பதற்காக. அல்லேலூயா. பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பிச்சு வச்சார். யாருக்காக? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்காக. உங்களுக்காக. நல்லா சொல்லுங்க சத்தமா. உங்களுக்காக. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் 9ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நமக்கு ஒரு கொடுக்கப்பட்டார். நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் சீசனை கொண்டாடுறீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். சமாதான பிரபு, நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர். இது எல்லாம் என்னைக்கு தியானிக்கிறோம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு தியானிக்கிறோம். மற்ற நாளில் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிஃப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை எல்லா நாளும் 365 டேஸையும் 365 365 நாளும் நாம் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவருடைய சிலுவையின் அந்த காட்சிகளையும், அவர் நம்மளுக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளுக்காக மரித்ததை வெறும் கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் மாத்திரம் நம்ம நினைவு கூடக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், கிருபை, தயவு எல்லாமே நம்மளுக்கு தேவை. அப்படின்னா 365 டேஸ் 365 நாளும் நம்மளுக்கு தேவைப்படும். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். அவர் சொன்னதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னதை செஞ்சார், வந்தார், நம்மளுக்காக மரித்தார், உங்களுக்காக எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கைரங்களை உயர்த்தி சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் பிறப்பை கொண்டாடுறோம், நீங்களும் நானும் குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், நீங்களும் நானும் ஈஸ்டரை கொண்டாடுறோம், நீங்களும் நானும் சேர்ந்து அவருடைய வருகையை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வருவார். மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஓகே. The first name for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பேர் என்னது? இம்மானுவேல். அவர் என்னவா இருக்காரா? இம்மானுவேல், நம்மளோட கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட எப்பவுமே இருக்கார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார். ஒரு வெர்ஜன், ஒரு கன்னிகை, ஒரு 14 to 16 இயர்ஸ் ஓல்டு, 14 to 16 வயசுக்குள்ள அந்த டீன் ஏஜ் உள்ள மரியாள் தேவதூதர் வந்து காட்சியளித்து, நீ வந்து என்ன ஆக போகிற? கர்ப்பவதி ஆக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஊரில் சொல்கிறாங்க? பெத்லஹேமில் டெலிவரி ஆச்சு. எந்த ஊரில் அவங்க இருக்காங்க? நாசரேத்தில் இருக்காங்க. நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு போய் டெலிவரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி. ஆனால் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். காரில் போனோம். இன்னைக்கு கூகுள் மேப் பெத்லஹேம் டு நாசரேத் டு பெத்லஹேம் காரில் போட்டிங்கன்னா 2 hours 35 minutes 45 minutes காட்டும். 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் மேக்ஸிமம் 3 மணி நேரம் காட்டும் காரில் போனால். அல்லேலூயா. காரில் போனால் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி காரில் 2.5 மணி நேரம் நினச்சி பாருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் கழுதையில் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர்
ஒரு நார்மலான எந்த ஒரு மேன் அண்ட் உமன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் ஒரு வேர்ஜின், ஒரு கன்னிகை மூலியமாக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்றால் அனைத்தையும் அவர் செய்து முடிக்க அவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே கதவு திறக்கல, யாருமே இடம் கொடுக்கல. அல்லேலூயா. யாருமே அவங்களுடைய வாசல் கூட கொடுக்கல. யாருக்கு? பிரெக்னன்ட் லேடிக்கு. ஆனால் ராஜாதி ராஜன், இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கிற நம்மளுடைய ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசப்பா எங்கே பிறந்தாரு? ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிறப்பை நம்மளுடைய வீட்டில் கொண்டாடணும். நம்மளுடைய இருதயத்தில் எதற்காக வந்தார் என்பதை நம்ம கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்க அவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யோசுவா 21:45. யோசுவா நிறைய பேர் அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார், நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் இந்த சபைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் 2024ஆம் வருஷம் ஒரு மாதமும் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமும் கொடுத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா இல்லையா? அந்த ஒரு மாதமும் அந்த வாக்குத்தத்தம் தியானித்து இருக்கிறோம். 1ஆம் தேதியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அவர் சொன்னதை நிச்சயமாக 100% செய்து முடிக்க நிச்சயமாக ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் சொல்லும் போதே யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கணும். யோவான் 3:16. ஒரே பேரான எவனோ கெட்டு போகாமல் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் தாயை போல மகனை நேசிக்கிறதுக்கு, மகளை நேசிக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது. ஆனால் அந்த தாயை விட அதிகமாக இயேசு கிறிஸ்து நேசிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. அவங்க அடாப்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, தத்தெடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டில் ப்ராசஸ், கவர்மெண்ட்டில் சீட் எழுதி போட்டாங்க, காசு கட்டினாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. மதுரையிலேருந்து ஒரு ஃபோன் வருது. நல்லா கவனிங்க. மதுரையிலேருந்து ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் அடாப்ஷன் பண்ணினா பண்ணிக்கலாம். நாங்களும் போனோம், காரில் 5 பேர் போகிறோம். போன உடனே குழந்தைய காட்டினாங்க. குழந்தையோட எல்லா டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. 6 மாதம் குழந்தை, 6 மாதம் குழந்தைய அடாப்ஷனுக்கு கொடுக்குறாங்க. தாய் கர்ப்பம் தரித்து எனக்கு குழந்தை வேணான்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் ஏஞ்சி ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. 6 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. தாய் என்ன பண்ணல? திரும்பி வரல. தாய் மாறலாம், தந்தை மாறலாம், நண்பர்கள் கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம். இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்தார் என்றால் சும்மா அழைக்கல, பேர் சொல்லி உங்களை தாயின் கருவில் உருவாத்துக்கு முன்பதாகவே உங்களை பேர் சொல்லி அழைத்து அவர் கைவிடாமல் எதற்காக அழைத்தாரோ, எதற்காக உங்களை கூப்பிட்டாரோ, எதற்காக உங்களை தெரிந்தெடுத்தாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 Corinthians chapter 9 verse 15. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அல்லேலூயா. சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். முந்தா நேற்று ஒரு வீடியோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. ஒய்ஃப் இது மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்காங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. அப்படியே கனவுல என்னவா வந்திருக்கு அவங்களுக்கு, ஹஸ்பண்ட் என்ன வாங்கி தராராம்? ஜுவல்ஸு, ஐஃபோனு எல்லாம் கிஃப்டாக வாங்கி தராரு அப்படின்னு சொல்லிட்டு கனவு வந்திருக்கு. இதை கணவர்கிட்ட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னங்க இது மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, இது மாதிரி
ஏசப்பா வந்து நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணுறீங்க, ஜுவல்ஸ், நகைகள், ஐஃபோனு இதெல்லாம் வாங்கி தரீங்கன்னு கனவு வந்திருக்கு. ஒரு நாள் முடிஞ்சு கணவரும் படுத்தார். கணவர் வந்து ஏசப்பா வந்து கணவர்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி ஒய்ஃப் கிட்ட வந்து நீ இது மாதிரி சொல்லு, நீ ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு, கனவு காண்றதெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லு. ஏசப்பா சொன்னதுபடி கனவுல வந்தது. கணவர் வந்து இது மாதிரி சொல்கிறார், ஏசப்பா வந்து இது மாதிரி நீ ஜெபி, கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு. கனவுல வந்ததெல்லாம் நிறைவேறாது. அல்லேலூயா. ஜெபிச்சால் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஜெபிப்பது வந்து நம்ம சும்மா 2 minutes 3 minutes 5 minutes அதெல்லாம் வந்து ப்ரேயரே கிடையாது. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இயேசு கிறிஸ்துவோட நேரத்தை செலவு செய்யும் போது தான் அவர் நம்மளோட கூட பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரோட கூட பேசுங்க, அவரோட கூட உரையாடுங்க. அவருடைய கிஃப்ட்ஸ் வந்து நிச்சயமாகவே வேற லெவலில் இருக்கும். 2 கொரிந்தியர் 9:15 இன்னொரு வாட்டி வாசிங்கம்மா. சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கிலீஷில் வந்து இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அதை சொல்லவே முடியாது. அவ்வளோ பெருசாக, அவ்வளோ விலை உயர்ந்ததாகவும் அவ்வளோ ஸ்பெஷலாகவும் இருக்கும். அல்லேலூயா. உங்கள் கணவர் மனைவி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக கொடுக்கலாம்? 1 லட்சம் கிஃப்ட்ஸ், ஃபோன், ஐஃபோன், வண்டி, காரு, வேற என்னது, வீடு கொடுக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கறது எப்படி இருக்கும்? பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கர்த்தர் நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் ஸ்தோத்திரங்களை செய்வீங்க. அல்லேலூயா. ஸ்பெஷலாக வந்து நம்ம நிறைய ஆசைப்படலாம், நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே வந்து நம்மளுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அது என்னது எந்தெந்த டைமில் நம்மளுக்கு கிடைக்குமோ அது நிச்சயமாக அது நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதே போல தான் 2024 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு என்னது தேவை என்று கர்த்தர் அறிந்து தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பிச்சார். அல்லேலூயா. என்ன தேவை? மனுஷங்க எப்படி இருக்காங்க? பாவத்தில் இருக்காங்க, இருட்டில் இருக்காங்க, சேற்றில் இருக்காங்க. நம்மளை தூக்கி எடுப்பதற்காக, தூக்கி நிறுத்தி வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு குழந்தையா மனிதனாய் பிறந்து 33வது வயசுல நம்மளுக்காக, உங்களுக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அல்லேலூயா. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த மரிக்கும் போது ஒன்று போட்டாங்கல்ல சுற்றி, இயேசு கிறிஸ்துவ ஒரு வஸ்திரத்தில் சுற்றி அடக்கம் பண்ணியாச்சு. அவர் சுற்றி ஒரு ஸ்பெஷலான ஒரு போடுறாங்க. அதுக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. கரெக்டாக யாருன்னா சொல்கிறீங்க பார்க்கல? துணி, ஓகே. பிறக்கும் போது துணியில் சுற்றி வச்சாங்க, மறிக்கும் போது துணியில் சுற்றி வச்சாங்க. ஓகே. சாஸ்திரிகள் என்னென்ன எடுத்துன்னு வந்தாங்க? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். கோல்டு, சில்வரு எடுக்கலாம். மேத்யூ சாப்டர் 2, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10லிருந்து வாசிக்கலாமே. ஓகே 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 ஓகே. அல்லேலூயா. போதும். பொன்னையும் தூப வர்க்கமும் வெள்ளை போலும் அப்படின்னா அது வந்து அந்த காலத்தில், இப்போ தான் வந்து யாருன்னா இறந்துட்டாங்கன்னா ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க, ரோஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க, ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் சாம்பிராணி அந்த ஊதுவத்தி யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் மரித்துட்டார் அப்படின்னா துணியில் மடித்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த அந்த வெள்ளை போலத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒருத்தர் பிறந்திருக்காங்க, ஒருத்தர் ராஜாதி ராஜன் இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவானவர் பிறந்திருக்காங்க. அதை வந்து எதுக்கு தரணும்? யோசிச்சு பார்த்தீங்களா எப்பயாச்சும்? ஒரு கோல்டு, சில்வர், அப்புறம் அந்த ஃப்ராக்ரன்ஸ், ஓகேவா, அது எதுக்கு தரணும்? கம்பேரிசன். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் வந்து என்னவா பிறக்க போகிறாரு? ராஜாவாக பிறக்கிறாரு. அவர் வந்து இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக 33வது வயசில் தன்னுடைய ஜீவனை கொடுப்பார் என்று ஆல்ரெடி ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அவர் தான் மெஸ்ஸையா, அவர் தான் இந்த உலகத்தை
காக்க வந்த இரட்சகர், உங்களையும் என்னையும் பாவ சேற்றிலிருந்து மீட்டு எடுத்த இரட்சகர் அவர்தான். அவரை ஆராதிக்கிறதுக்காக தான் நீங்களும் நானும் வந்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளோட கூட இருக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவர் நம்மளோட கூட இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இம்மானுவேல், தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளோட கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை, மரித்ததையும் உயிர்த்தெழுந்ததையும் திரும்ப வரப்போகிறதையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசித்து அதற்காக நீங்கள் ஜெபித்தீங்க, அதோடு கூட நீங்கள் நினைவு கூர்ந்து வாழ்கிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, ஆயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை. அவர் என்னோடு கரங்களை உற்சாகமாக ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில். இன்னொரு வாட்டி அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே இருக்கிறார். நேற்று இருந்தார், இன்னைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். எப்பொழுதும் நம்மளோட கூட இருப்பார். அல்லேலூயா. மேத்யூ சாப்டர் 5, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே இருக்கிற நீங்கள் மறைந்து இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறீங்க. எப்பவுமே எதுல இருப்பீங்க? வெளிச்சத்தில் இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிற நீங்க எப்போதும் எப்படி இருப்பீங்க? வெற்றியா இருப்பீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிற நீங்கள் சேற்றில் இல்லாம எங்க இருப்பீங்க? கண்மலையின் மேலே இருப்பீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கும்போது எப்போதும் வெற்றி, தோல்வி கிடையாது. அவர் வாளாக்காமல் தலையாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு இது ஒரு சீசனாக இருக்கலாம். கிறிஸ்மஸ் சீசன் கொடுக்குற காலமாக இருக்கலாம், நன்றி சொல்லுகிற காலமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த காலம் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இந்த சீசனை ரீசனாக மாற்றினவர் தான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த சீசன், இந்த கொண்டாட்டத்தை வெறும் கொண்டாட்டம் மாத்திரம் கிடையாது, அவருடைய சிலுவையின் காட்சிகளையும் அவருடைய நம்மளுக்காக எதுக்கு வந்தாது என்பதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளோட கூட இருக்கும்போது நாம் எப்படி இருக்குமா? உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இயேசுனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு பிரித்தெடுத்து தேர்ந்தெடுத்து இங்கே நம்ம ஒரு கூட்ட ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கூட ஜனமாக இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கிடைத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் நம்மளோட கூட இருந்தால் எப்போவுமே எப்படி இருப்போம்? வெளிச்சத்தில் இருப்போம், எப்போதுமே வெற்றியா இருப்போம். அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்ததை மெய்ப்பர்களுக்கு எப்படி மெய்ப்பர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? யாரா சொல்றீங்களா? மெய்ப்பர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? மெய்ப்பர்களுக்கு யார் சொன்னா? மெய்ப்பர்களுக்கு யார் சொன்னா? தேவதூதர். சாஸ்திரிகளுக்கு யார் சொன்னா? நட்சத்திரம். அல்லேலூயா. தேவதூதர் ஆடு மேய்க்கிறவர்கள் யாரு? படிக்காதவங்க. கரெக்டா? ஆடு மேய்க்கிறாங்க அப்படின்னா படிக்காதவங்க, அவங்களுக்கு யாருன்னா சொன்னாதான் தெரியும். கரெக்டா?
தேவதூதரே இறங்கி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு யார் பிறந்திருக்கா, ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, போய் பாருங்க. ஸோ அவங்க சொன்னபடி, தேவதூதர் சொன்னபடி போய் பார்த்தாங்க, ரட்சகரை பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, விஷ் பண்ணாங்க. வைஸ் மேன், சாஸ்திரிகளுக்கு யார் சொன்னா? நட்சத்திரம். அவங்க யாரு? இங்கிலீஷில் கிளியராக சொல்லுவோம், வைஸ் மேன். சாஸ்திரிகள் அதாவது சயின்டிஸ்ட், அவங்க ஆக்சுவலாக சயின்டிஸ்ட், நல்லா படிச்சிருக்கிறவங்க, நல்ல ஞானிகள். ஸ்டார்ஸை பார்த்து என்ன பண்ணுறாங்க? கரெக்டாக அது வழி நடத்திட்டு போகுது. எங்கே கரெக்டாக நிற்கிது? கரெக்டாக மாட்டு தொழுவத்துக்கு மேலே கரெக்டாக நிற்கிது. அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்து டைரெக்டாகவே உங்கள் வீட்டின் கதவை தட்டி, உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டி, நான் தான் ரட்சகர், நான் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என் கூட வாங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் எங்கள் கூட இருங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு யாரும் சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கு, உங்கள் கையிலேயே ஆல்ரெடி கொடுத்துருக்கு. உங்கள் கையிலேயே நீங்கள் டெய்லி வச்சுருக்கீங்க, வீட்டில் வச்சுருக்கீங்க. தியானிங்க, கர்த்தர் உங்களோட கூட கண்டிப்பாக பேசுவார். அல்லேலூயா. ஸ்டார்ஸ் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, வேறு யாராவது வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிரம்மாண்டமான ஒரு செலிபிரிட்டி சொன்னோம், இல்லை ஒரு பெரிய பாஸ்டர் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் தான் ரட்சகர், அவர் தான் மேசையா. அல்லேலூயா. அப்படின்றத ஆல்ரெடி நாம் அறிஞ்சிருக்கோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் நிச்சயமாக மாற்றி போடுவல்லவராக இருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு ஆல்ரெடி. லாஸ்ட் வசனம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமன் சாப்டர் 10 verse 15. ரோமன் சாப்டர் 10 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓகே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து காட்சி அளிக்கிறார், சிஷ்யர்களுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து என்ன சொல்றாரு? நீங்கள் போய் எங்க யார் யாருக்கு? உலகம் எங்கும் போய், அல்லேலூயா, அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, அவருடைய வார்த்தைகளை பிறருக்கு சொல்ல, அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ள சீஷர்களுக்கு கட்டளை இருக்கிறார். அவர்கள் அநேக இடத்திற்கு வந்து, சென்னைக்கு வந்து, சென்ட் தாமஸ் சென்னைக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் குட் நியூஸை, அவருடைய அன்பை சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஊரெங்கும் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு யாருடைய கடமையாக இருக்குது? நம்மளுடைய கடமையாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த ஸ்பெஷல் நாளில், ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட்டில், இன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்ததை மாத்திரம் நினைக்காதீங்க, பிறந்ததை மாத்திரம் நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து குட் ஃப்ரைடேயில் மரித்ததை மாத்திரம் 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் போட்டு அதுக்கு மாத்திரம் நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மீண்டும் ஒரு நாள் வருவார். அல்லேலூயா, வருவார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை சேர்ந்து பாடுமா? அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டயம் போல் மாற்றி விட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டயம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்குள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாக, அவர் செய்த நன்மைய நான் சொல்லி, அவர் செய்த நன்மைய, அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். செய்த நன்மைய நான் சொல்லி, அவர் என்னோடு இருந்தா, அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு